ஃபில்மிஃபை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செய்யார்பாலு சார் கூட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். நேற்று வந்து விஜய் சார் இங்கே சென்னையில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து எல்லாரும் எதோ சொன்னாங்க, இதை பற்றி பேச போகிறாரு, அதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு. பட் நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லுவீங்கல்ல சார், அவர் வந்து அறிக்கையாக விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவாக விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை வீடியோவாக இல்லாமல் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வந்து, ஏன்னா பெரும்பாலும் எல்லா மாஸ் ஹீரோக்கள் ஒரு அறிக்கையாக கொடுத்துட்றீங்க, நீங்கள் ஒரு வீடியோவை வெளியிட வேண்டியது தானே அப்படின்னு. இது தொடர்ச்சியாக அஜித்துக்கே சொல்லிகிட்டு இருக்கேன் வந்து, ஏன் நீங்கள் வந்து அறிக்கையாக கொடுக்குறீங்க? அப்புறமா வந்து ரசிகர்கள் பண்ணுற அமக்கலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கட் அவுட்டு, இதுக்கு வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அமைதியாகிடுவாங்கன்னு விஜய்க்காக தான் சொல்லிகிட்டு இருந்தது. வந்து தொடர்ச்சியாக அந்த கோயம்புத்தூரில் பார்த்தோம் வந்து, அப்படி வந்து அந்த ஹோட்டல்லேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் அந்த வேன் வந்து ஊர்ந்து போய் இதுவாச்சு. இதெல்லாம் தாண்டி மதுரைக்கு அவர் வந்து வரப்போகிறார் அப்படின்னு. மதுரைக்கு அவர் அந்த புர்ஸ்லிம் ஒருங்கிணைப்பாளர் இதுக்காக வரல, கூட்டத்துக்கு வரல, அவர் ஜனநாயகன் படப்பிடிப்பாக கொடைக்கானல் போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக அதை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்களாம். அவங்க வந்து தனி விமானத்தில் போய் இறங்கி வழக்கம் போல் ஒரு மாஸ்க்லாம் கட்டிக்கிட்டு அப்படி போய் இறங்கி டக்குன்னு கிளம்பி போயிடுவார்ல, அது மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சதை எங்கேயும் வெளியே தெரிஞ்சு தான் இவ்வளோ கூட்டம் வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி குவிஞ்சு போச்சு. சரி, குவிஞ்ச பிறகு இதை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே போய் எப்படியும் வந்து மீடியா முன்னாடி மீட் பண்ணி ஆகணும்னு. எப்பயுமே ஒன்று சைமன் வந்து, சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே வந்து சினிமா நிருபர்கள் இருக்காங்களே, அவங்க டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே ப்ரெஸ் மீட் பண்ணுறது, அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடுமையான கான்ட்ரவர்சி கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பட்டும் படாமல் கேட்டாலும் இது பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்போவுமே வெளியூருக்கு போனீங்கன்னா, ஒரு திருச்சியோ மதுரையோ திருநெல்வேலியோ போனீங்கன்னா, ஏதோ 3 வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு முறை வரீங்கல்ல, வாங்க நீங்கள் வந்து எங்கள் கேள்வியை பாருங்கள் அப்படின்னு. அது நிறைய அனுபவம்லாம் உண்டு. விரும்பாண்டி படத்துக்கு வேண்டிய ஆடியோ லான்ச்சு மதுரையில் வச்சுருந்தார் கமலஹாசன். இங்கேருந்து ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு போனார் ட்ரெயின் வச்சு. அப்போ அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர்லாம் வந்து, இப்போ மாதிரி யூடியூப் சேனல்லாம் இப்போ கிடையாது, சேட்டலைட் சேனல்கள் இருந்தது. ஒட்டு சரமாரியாக இறக்கிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஓகே, உங்கள் ஏரியாவுக்கு நான் வந்திருக்கிறதால இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். இதே விஜய்க்கு வந்து திருச்சியில் பிரபுதேவா கூட உட்காந்துருக்கும் போது அவர் சத்தம் போடுவார். ஞாபகம் இருக்குங்களா அந்த வீடியோ? அப்படின்னு சொல்லி சைலண்ட் அப்படின்னு. அது என்னன்னா அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான். இதை தான் விஜய் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நம்ம மீடியாவை சந்திக்க முடியாது, விடவும் மாட்டாங்கன்னு இங்கே சென்னையிலேயே வந்து சொல்லிட்டு போய்டுன்னு. எனக்கு நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அதை ஒரு வீடியோவாகவே அவர் வந்து பேசி வெளியிட்டு இருக்கலாமே. ஏன்னா ஒரு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு, ஏன்னா விஜய் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னா, நீங்கள் எப்போ மீடியாவை சந்திக்க போகிறீங்க, எப்போ மீடியாவை சந்திப்பு, அப்படி அந்த கேள்விக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீடியா சந்திப்பாக அது இருக்கணும், இல்லை மீடியா சந்திப்பாக எல்லாமே போகணும். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, விஜய் ஏன் மீடியாவை சந்திக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த மீடியாக்கள் விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகளை புறக்கணிக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறோம். அதே வேளையில் நீங்கள் மீடியாவை சந்திக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, ஒரு நட்சத்திர ஓட்டலையோ ஒரு பெரிய அரங்குலையோ இல்லை பெரிய விழாக்கள்லையோ வாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக, ஏன்னா விஜய் கூப்பிட்டா நேஷனல் மீடியா வரைக்கும் வந்து குவிய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஏர்போர்ட் போகிற வழியில் ஏதோ ஒரு செவத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இது பண்ணாதீங்க, நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்றதுக்கு வந்து சொல்ல என்ன ஆகுது, இது வேணும்னே சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது வந்து. ஆமாம் சார், எல்லாருமே அந்த தாட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து சைலண்ட்டாக போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து இங்கே ஒரு 2 hours முன்னாடி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி கிளம்ப போகிறேன் அப்படின்னு. ஏற்கனவே வருவாரா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியாமல் இருந்தவங்க எல்லாருமே ஒரு கலக்கத்தோடு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் வந்து கண்டிப்பாக வரப்போகிறேன் அப்படின்னு. சொன்ன உடனே எங்கேருந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல சார், அவ்வளோ கூட்டம், மதுரையே ஸ்தம்பித்து போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு கூட்டம். இல்லை, எப்போவுமே நீங்கள் வந்து நம்ம சினிமா ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிதீவிர ரசிகர்கள் உள்ள ஊர் எதுனா அது மதுரை தான். வடிவேல் சொல்கிற மாதிரி, ஏன்டா சட்னிக்கு தான் ஃபேமஸ், கிட்னிங்கோட ஃபேமஸ்ன்ற மாதிரி வெறித்தனமான ஒரு ரசிகர்கள். ஏன்னா ரஜினிகாந்துடைய முதல் மேடை வந்து மதுரை தான். அதேபோல் கமலஹாசனுடைய அந்த விரும்பாண்டி விழாவும் மதுரை தான். விரும்பாண்டி விழா வச்சது ஏற்கனவே இருக்கவும் அவர் பேர் அந்த சண்டியர்னு பேர் வச்சு அதை மாற்றினாங்க இல்லைங்களா, அதுக்கு வேணும்னே கொண்டு போய் தென் மாவட்டத்தில் வச்சாப்பில். அது வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலி பிளான் பண்ணாங்க, அதுக்கு மையமாக பகுதி வச்சு போன்னு. அஜித்துக்கு ஒரு பெரும் ரசிகர்கள் உண்டு. மதுரையில் தான் நம்ம பார்த்தோமே, ஒரு சீட்டு போட்டு வச்சாங்களே, ஆமாம் உட்காரணும் அப்படின்னு. அதே போல் விஜய்க்கு அவருக்கான ஒரு வளம் உண்டு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இது போகிற போக்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மனப்பான்மை ஆகிடும். வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இவ்வளோ எதுவும் காமிச்சிங்கல்ல, மதுரையில் நாங்கள் காட்டுறோம் பாருன்னு, ரைட், மதுரையில் நீங்கள் காட்டினீங்கல்ல, விழுப்புரத்தில் நாங்கள் காட்டுறோம் பாருன்னு ரேஞ்சில் ஒவ்வொரு ஊருக்கும் இது மாதிரி போச்சுன்னா இன்னும் இவர்கள் வந்து ரசிகர் மனநிலையிலிருந்து தொண்டர் மனநிலைக்கு மாறவில்லை அப்படின்னு தான் வந்து உண்மை. வந்து மதுரையில் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து காரை பின்தொடர்ந்து வர்றது அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் மதுரையில் அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாருமே அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ
அதை தான் சார் பண்ணுறாங்க. எனக்கு வந்து உங்களோட தலைவன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க? அவங்க மாற முடியாது. உங்களுக்கு எல்லாரையும் வந்து ஒரே நைட்டில் மாற்றிட முடியாது இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விஜய் ரசிகர்கள், பொது ஜனங்கள், அப்புறமா வேற காண்டானவங்க கூட உள்ளே வந்து ஏதாவது பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போனப்போ அது அந்த இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடையோடைய செருப்பு மொத்தம் அங்கே இருக்குது போல. ஆமாம் சார், அவ்வளோ செருப்பு கிடச்சி ரோட்டில். யாரோ கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் சம்பாரிச்சு வாங்கின செருப்பெல்லாம் இப்படி ஒரு ஷூவெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க, அதுவும் காசு தான் ஒரு பக்கம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே போய் எட்டு போடுறது, வீலிங் அடிக்கிறது அந்த வேன் முன்னாடி. இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வேன் பிரச்சார வேனில் அதாவது காரில் போகிற மாதிரி தான் அவங்க இது காரை வந்து கண்டிப்பாக நகர விட மாட்டாங்க, கண்ணாடி ஏதாவது உடச்சிருவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த வேனுடைய முன்பகுதியெல்லாம் தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பால்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வண்டியை வேனுக்கு கொஞ்சம் தூரம் வருவாங்க, வந்த பிறகு நம்ம காரில் மாற்றலான்ட்டு போயிருக்காங்க. வத்தலை குண்டு தாண்டி மலை ஏறுற வரைக்கும் வந்திருக்காங்க. அதன் பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி அந்த காரில் மாறி போய் கொடைக்கானல் வரைக்கும் ஒரு கும்பல் போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். வந்து இது எப்படி தடுக்கிறது, என்ன தான் சொல்லி இது பண்ணுறது என்னென்னா, இவங்க வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது இன்னும் நீடிச்சா வந்து ரோட் ஷோவுக்கு அல்லது மக்களை சந்திக்கிற பயணத்துக்குலாம் அனுமதி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. வந்து நம்மளை வந்து ரசிகர்கள் இந்த அளவுக்கு எனக்கு வெயிட் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு ஒரு டாக் இருக்கே சார், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்து அலர்ஜி ஓடுறவர் தான் விஜய். உண்மையாக சொன்னால் கூட்டம்னா அலர்ஜி, மீடியாக்கள்லாம் அலர்ஜி. ஒரு கட்டத்தில் மீடியாக்கள் வந்து மீடியாவில் சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஒரு நீளத்துக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வந்து இல்லை, ஆமாம், ஆமாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஒருவேளை அரசியல்வாதியாக மாறி இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதான்னு தெரியல. ஆனால் வந்து இதை காட்டணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் விஜய்க்கு கிடையாது. நான் விக்ரவாண்டியிலே நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அந்த முதல் மாநாட்டுக்கு ஒரு 50,000 பேர் வருவாங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு புள்ளி வரும், அவங்க சொல்கிற புள்ளி வரும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று போனவங்க வந்து திருவண்ணாமலை பகுதியில் அந்த வட தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு வந்தவங்களாம் வந்து நின்று போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாஸ் தான். இப்படி கூட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது எப்படின்னா, அங்கே ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் வந்து பல மணி நேரம் தவிச்சிருக்காங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி மதுரையில் அங்கே ஒரு பக்கம் மூலையில் நின்று இருக்காங்க. வந்து இப்படியாப்பட்ட சிரமங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்டு என்ன ஆகிடும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறுப்பு வந்து விஜய் மீதான வெறுப்பாக தான் மாறும். வந்து டிவிகே மீதான வெறுப்பாக தான் மாறும். பண்ணுறது இவங்களாக இருந்தாலும் தலைவன் மீது தான் மொத்தமாக போய் சேரும். வந்து நான் திரும்ப சொல்கிறது, ஏன் மறுபடியும் எம்ஜிஆர் இழுக்கிறான்னு இது பண்ண வேண்டாம். நான் எம்ஜிஆர் கூட்டம் வந்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது, எம்ஜிஆர் கூட பழகியவர்கள் சொன்னது என்னென்னா, அந்த கூட்டத்தை வந்து எம்ஜிஆருடைய கண்ணசைவிலே கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கெல்லாம் பெரிய அனுபவம்லாம் வேணும்னாலும் அந்த அனுபவத்தை கொண்டு வந்து ஆகணும். அதற்கான வந்து அதுக்கு சுற்றி உள்ள ஆட்களை வந்து சரி பண்ணணும். எம்ஜிஆரை தொட விடாமலே அந்த மைக்காப்பாளர்லாம் இருப்பாங்க, பவுன்சர்ஸ் இப்போ வச்சுக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ ஏங்க சமகாலத்தில் நம்ம வந்து மறைந்த விஜயகாந்த் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இறங்குடா அப்படின்னு போது அந்த இறங்கு தூக்கடா அவனை அப்படின்னு போது தூக்கிடுவாங்க குண்டுக்கட்டா. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பெண்கள் பகுதியில் சில்மிஷம் பண்ணிகிட்டு இருப்பான், அங்கேருந்தே பார்த்துருவாரு, அவனை தூக்குடா அப்படின்னு வெளியே தூக்கி போட்டுருவாங்க கூட்டத்துலேருந்து. அது 360 டிகிரியில் அப்படி ஒதுவான கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் லீடர்ஷிப்கான ஒரு குணம். நீங்கள் சொல்கிறது தான் அவன் கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இது மாதிரியான பொது வெளியில் ஒன்றும் பண்ண முடியாது வந்து. ஆனால் காலப்போக்கில் அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இப்போ நம்ம கட்சியால் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, வெளியே இருந்து வந்தவங்க யாருன்னு தெரியும். வெளியே இருந்து வந்தவங்கலாம் இவங்களே தள்ளி விட்டணும் உங்க அப்படின்னு நாம தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் என்னென்னா, விஜய் இதை பண்ணவர் இல்லைங்களா, தனி விமானத்தில் வந்தார். அவர் நினச்சிருந்தாருன்னா மாற்றுப்பாதை வழியாக அதே மதுரையில் சைலண்ட்டாகவே கொடைக்கானல் போயிருக்கலாமே. அதுக்கான வசதியாக இல்லை, ஹெலிகாப்டரில் போக முடியாதா? சார் இவ்வளோ சொல்ல ஹெலிகாப்டரில் போய் இறங்கியிருக்கலாம். வந்து இது ஒருவேளை அப்படியும் கூட சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. வந்து ஒருவேளை நாம் வரோம் இதை வந்து சொல்லிவிட்டு ரைட் அப்படின்னு வராமல் இருக்கலாம். சென்னையில் கொடுத்த ப்ரெஸ் மீட் தான் எனக்கு வந்து இதுவான ஒரு விஷயம். அது ப்ரெஸ் மீட்டே கிடையாது. வந்து அதை ஏன் சொல்லுவானே, அப்புறம் ஏன் அங்கே கிளம்பி போவானே, இருக்கிற கூட்டம்லாம் ஏன் இங்கே கிளம்பி வருவானே. இல்லை என்னென்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா, மதுரை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளேருந்து வந்த கூட்டம் தான். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார அலங்காநல்லூர், பாலமேடு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேனி, இந்த பகுதியிலேருந்தாங்களும் கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. இது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, வந்து இது விஜயை முழுக்க பார்க்க வந்து கூட்டாங்க, எல்லாம் விசில் அடித்தாங்க கொஞ்சிங்க, இதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். வந்து இது உண்மையிலே பொது ஜனங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக தான் ஆகியிருக்கிறது. இதை ஒரு கண்ட்ரோலில் டிவிகே நிர்வாகிகள் கொண்டு வந்தாகணும். அதுக்கு விஜய் ஒரு கடுமையான உத்தரவு போட்டாகணும். அடுத்த நாள் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களா சார்?
இது வந்து ஒரு ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாவது ஒழுக்கமாக எல்லாமே பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வர குப்பைகளை அவங்களே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இல்லை ஏதாவது ஒன்று மக்களுக்கு வந்து இது பிரச்சனை ஆகாத மாதிரியும், இல்லை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இது வந்து பிரச்சனை ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லையா சார்? நீங்கள் வந்து அவர் வந்து விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க சார். இது வந்து ரொம்ப ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயமா ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து இது பயங்கர வெறுப்பை தானே சார் உண்டுபடுத்தும். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து அவர்கள் இன்னும் வந்து ரசிகர் மனநிலை தாண்டி தொண்டர் மனநிலை வரல. அதில் எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்கன்னு தெரியல. வந்து நான் சொல்கிறேன், மாலை தூக்கி போட்டது, அதை எடுத்து போட்டது, பாலை எடுத்து ஊற்றுந்து, இந்த வேனோடைய இது பண்ணது, பேரிகார்டே உடச்சிட்டாங்க சார். ஆமாம், பேரிகார்டெலாம் அடித்து தூக்கியிருக்காங்க. வந்து அவர் லேசாக வந்து போலீஸ் ஸ்டடி அடிலாம் நடத்தியிருக்காங்க. இது என்ன ஆகிட்டோம்னா ஒரு கட்டத்தில் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த, ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு, அடுத்தடுத்து இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகளுக்கு போய் ஆகணும். விஜய் வந்து எத்தனையோ கூட்டங்கள் நடத்தணும். இந்த கூட்டம் மட்டும் பத்தாது, திருமுனை கூட்டத்துக்கும் போய் ஆகணும். வந்து பொதுக்கூட்டத்தை தவிர வந்து அந்த கூட்டத்தெல்லாம் என்ன ஆகும் பாருங்கள், வந்து சமாளிக்கிற ஒரு விஷயம் வந்து. அதை தவிர பார்த்திங்கன்னா முக்கியமாக மக்களுடைய வெறுப்பை வந்து சம்பாரிச்சிடக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெறுப்பை சம்பாதிக்கிறது. யார் வந்தாங்க, விஜய் வந்தார், இதுதான் அமங்கலம் பண்ணிட்டு போகிறாங்க, இவங்க அமலக்கம் பண்ணிட்டு போனது அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. வந்து அது இன்னும் தெரியலையா என்னன்னு புரியல எனக்கு வந்து. சார், டிவிகேலேருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று ஆரம்பிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கும் விஜய் அவர்கள் தான் தலைவராக இருந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் வெளியவே பேச மாட்டேங்கிறார். எப்படி சார் இந்த குழுவை எப்படி அவர் மெயின்டைன் பண்ண? ஒழுங்கு நடவடிக்கை குழு இதுவெல்லாம் போட்டாச்சு, மண்டல வாரியாக ஆட்கள்லாம் மட்டும் தலைவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி விஷயம். நல்ல விஷயம் தான். ஒழுங்கு நடவடிக்கை குழு எத்தனை குழு வேணாலும் வச்சுங்க. வந்து அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்கள் திரும்பவும் சொல்கிறது இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சோன்னு இல்லை, வந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வந்து ஒரு மாநாடு நடத்திட்டீங்க, அப்புறம் வந்து 2-3 விஷயங்களுக்கு வெளியே போயிட்டீங்க. ஒரு பெருங்கட்சியாக நீங்கள் மாறி இருக்குது. தமிழ்நாட்டுடைய 3வது கட்சியாக வந்து உங்களை பார்க்குறாங்க. ஏற்கனவே அவர் 2026 பெரிய டஃப் கொடுக்க போகிறாரு விஜய். அப்புறம் இளைஞர்கள் ஓட்டையும் பெண்கள் ஓட்டம் அவர் கையில் கணிசமாக இருக்குது அப்படின்ற சொல்கிற இடத்துல வந்து இப்படி நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழு, அப்புறமா பாதுகாப்பு குழு, எத்தனை குழு போட்டாலும் அதை செயல்படுத்தணும். வந்து களத்தில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த 2 சம்பவங்கள், அது மதுரை சம்பவங்களே என்ன ஆகிடும், பெண்களுக்கே வந்து ஒரு வெறுப்பு உண்டாகிடும் இல்லைங்களா? அது என்னையா அது இது மாதிரி வந்து ஏதோ விஜய் வராராம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து எப்போயுமே பொது ஜனங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த சுதந்திரத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே இடர்பாடாத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா வெறுப்பாயிடுவாங்க, டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவாங்க உங்களுக்கு. ஏமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ அவங்க பாதுகாப்புக்கு அந்த கவசம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சென்னையில், அதாவது அவங்க போயஸ்கார்ட்லேருந்து கிளம்புறாங்கன்னா கிண்டியில் நிறுத்திடுவாங்க வந்து வண்டியெல்லாம். அப்போ ஜனங்க என்ன அப்படியே நிறுத்திடுவாங்க. எவ்வளோ வண்டியெல்லாம் கடந்தது வந்து அதுவே வெறுப்பரசியலாக மாறிச்சு அவங்க மேலே. வந்து நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அது வந்து இவ்வளோ நேரம் பிடிச்சி ஒரு சைக்கிளில் ஒரு பெரிய ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார் அவரால். அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணிடும். வந்து அது இனி வரும், ஏன்னா இதே மண்டல வாரியாக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, பூத் ஸ்லிப்பு கருத்தரங்கு மண்டல வாரியாக. அது அடுத்து மதுரைக்கு தான் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் விஜய். அப்படி இருக்கும்பொழுது வேறு விதமாக ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகளை போட்டு இவங்க மாற்றணும்னு என்னுடைய விருப்பம். அது சார், விஜய் அவர்கள் வந்து மதுரையில் லேண்ட் ஆன உடனே அப்படியே ஃப்ளைட்டில் இருந்து ஜங்குன்னு குதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அவர் வந்து ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர், இன்னும் அவர் வந்து ஒரு ஜாலியான மென்டாலிட்டியில் தான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த நேரத்தில் இறங்கி ஏதோ டக்குன்னு குதிச்சிருக்காரு. வந்து இது பண்ணியிருக்காரு. வந்து படத்தில் வர மாதிரி ஒரு சாங்கில் அப்படி வந்து குதிக்கிற மாதிரி குதிச்சிருக்காரு. அதுக்காக கஞ்சி போட்ட சட்டை போட்ட மாதிரி வெறப்பாக இருக்கணும்னு கிடையாது. வந்து அவர் தான் மாடல் அரசியல்வாதியாக இருக்கார் இல்லைங்களா. ஏதாவது ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அதெல்லாம். ஓகே, இப்படி தான் இருக்கணும். அந்த பேச்சே கூட பார்த்தீங்கன்னா அவர்களே இவர்களேன்னு ஆரம்பிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வர்றது எல்லாம் ஒரு இதான விஷயம். அது சும்மா ஜாலியாக இது பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் தப்பிக்கவே முடியாது. உங்களை சுற்றி அவ்வளோ கேமராக்கள் இருக்குது. ஆமாம், எது பண்ணாலும் வந்து அப்போ எதுவுமே பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். வந்து அவ்வளோ கேமரா இருக்குது. சார், விஜய் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அஜித் சாரும் கூடிய சீக்கிரத்தில் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது என்ன சார், திடீர்னு விஜய் அவர்கள் எப்படியும் மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தெரியும். பட் அஜித் சாரும் இதே டைலாக சொல்கிறாரு. 2 பேரும் மனநிலையே பெரிய அளவில் மாறி இருக்கு. அவருடைய அந்த இதுவெல்லாம் இறக்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம். வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன்னு சொல்கிறது, இடையில் ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடத்த போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஆமாம், அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் மீட் OMCA மாதிரியான ஒரு கிரவுண்டில் வந்து பேசி
இவங்களும் பார்த்திங்கன்னா பகுதி வாரியாக மண்டல வாரியாக அவங்களுக்கு மன்றம் கிடையாது. பழைய மன்றம் இதெல்லாம் எடுத்து அதில் இதெல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்போ இருக்கிறவங்கலாம் வச்சு அவங்க கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ செஷன் ஒன்று நடத்துகிற மாதிரி நான் ஏற்கனவே பேசியிருந்து துணிவு சமயத்தில் அது மாதிரியான ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க அவங்க. அது மாதிரி அஜித்துக்கு என்ன ஆகிப்போச்சு, நம்ம இவ்வளோ காலம் இந்த ரசிகரில் தான்ப்பா விட்டுமே நம்ம அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து படத்துக்கும் கொண்டாடுறாங்க, அடுத்தடுத்து 2 படம், அந்த 2 படத்துக்கும் விடாமுயற்சி வந்து அட்டர் ஃப்ளாப்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லுவேன் அட்டர் ஃப்ளாப்லாம் சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. அது குட்பேடகளே எதிர்பாராத அளவுக்கு தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மகிழ்ச்சியான அளவுக்கு கொண்டாடிட்டாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா கார் ரேஸில் தான் அப்படியே அஜித் வந்து மெல்ட் ஆகி போனது. நம்ம ஆட்கள் வந்து வெறும் படத்துக்கு மட்டும் விசில் அடிக்கிறவங்க கிடையாது, இங்கே வண்டி ஓட்ட வந்தாலும் வந்து விசில் அடிக்கக்கூடியவன் தான், வரவேற்கக்கூடியவன் தான். அதில் அப்படியே டோட்டலாக மாறி இருக்காருன்னு நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த ரசிகர்களை சந்திக்கிறது, ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் நிறைய வந்து ஏறக்குறைய ப்ரொமோஷனுக்கு வந்தாலும் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ரைட்டு வாங்க அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை எனக்கு நான் ஒரு தயாரிப்பாளர் PL தேனப்பேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சும்மா கேட்டேன் நான், இப்போ ப்ரொமோஷனுக்கு அஜித் வராருன்னு வச்சுங்க, அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னா அவர் என்ன சொல்கிறார், 400% அது வியாபாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்குன்றார். நீங்கள் அவர் வராமலே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவர் அதாவது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கோ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு ரசிகர்கள் மீட் பண்ணுறதுக்கோ ஒரு வெளியூருக்கோ இப்போ பேன் இண்டியா படம் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருங்க, அப்படி கண்டு அஜித் வந்துட்டார்னா அந்த படத்திற்கு ஒரு 400% அந்த வருமானம் அந்த வசூல் வந்து கூடும். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அனுபவசாலியான ஒருத்தர் வந்து அப்படி பார்க்கும்போது அதையும் அவர் திங்க் பண்ணி பார்த்துருப்பார் இல்லையா. ஏன்னா ஒரு சினிமா வச்சு எத்தனை பேர் வாழறாங்க. ஒரு பக்கம் வந்து விஜய் இப்படி போயிட்டார், அப்புறம் இருக்கிற மற்ற நடிகர்களுடைய படங்கள்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு மாசுக்கு ரஜினி ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு, அஜித் அப்படின்பொழுது வருஷத்துக்கு 2 படம், அந்த 2 படத்தையும் ஏன் நம்ம மிஸ் பண்ணுவோம், ரசிகரை சந்திப்போம், ப்ரொமோஷனுக்கு போவோம், பழைய மனநிலேருந்து மாறிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. அதை தான் மீட் பண்ண போகிறேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சார் ஜனநாயகன் ஷூட்டிங் எப்போ தான் சார் முடியும்? நான் கூட ஏதோ கேள்விப்பட்டேன். சரி இந்த இதுக்குள்ளே முடிஞ்சிடும்னு பார்த்தா வந்து அது நிறைய இப்போ தான் வந்து அநேகமாக க்ரீன் மேட்டில் எடுத்ததை இப்போ தான் அவுட்டோருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்து பெரும்பாலும் வந்து சரி இவங்க சொல்கிறத பார்த்தா அக்டோபர் வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. அவ்வளோ நாள் ஆகாது. மே 15, 16 மக்களை சந்திக்கிற பயணம், நடைபயணமா அல்லது எதுவும் யாருன்னு தெரியல, நடைபயணத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா சார்? கத்திரிவேல் போய் தான் உங்களுக்கு நேரம் கிடையாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஜூன் ஜூலைனா ஆகஸ்ட்லேருந்து மழை ஆரம்பிச்சிடும். தேர்தல் இதில் வந்து இப்போத்துலேருந்து தொடங்கினா தான் உண்டு. இன்னும் கூட்டணி பேசலை, இவங்க தனித்து நிற்க போகிறாங்களான்னு தெரியல. அதனால் வந்து மே இறுதிக்குள்ளே அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிடுறாரு. ஜனநாயகன் படப்பிடிப்பு இதுதான் நினைக்கிறேன் லாஸ்ட் ஷெட்யூல். இந்த கொடைக்கானலில் நடக்கிறது தான். அதோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷனை பாருங்க கொடுத்துட்டு இவர் கட்சி வேலைக்கு இறங்கிடுவார். ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார்.